எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எப்படி போயிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி? மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. திருட்டு பையெல்லாம் ஒருத்தனா மாற்றான்ல. குற்ற சம்பவங்கள் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. 40 வருஷமா திருட்டு பைய, ஐயக்கு பைய, பொறுக்கி பைய, கஞ்சா விற்கிறவன், பெண்கள் மீது கை வைக்கிறவர்களை அப்படியே ஊத்தி ஊத்தி வளர்த்து வச்சிருக்காங்க. இந்த ஆட்சி காலங்கள்ல அவங்க எல்லாம் முளைச்சிட்டு இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க, கொஞ்சமும் பயம் இல்லாம இருக்காங்க. வேலையை எல்லாம் இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டுமே வேலை இருந்தனால தான் தோத்து போனாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு இதான் மிக முக்கியமான காரணம். 70 வருடமாக இருந்தோம், 50 வருடமாக இருந்தோம், நாங்கள் தான் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு காலங்காலமாக சாதியை வச்சோம், சாராயத்தை வச்சோம், அபினை வச்சோம், ஹெராயினை வச்சோம், பலவிதமான அரசியலுக்கு உட்பட்ட இந்த இடத்துல எல்லாத்தையும் உடைச்சாரா? சாதி, சாராயம், காசு கீசு எதுவும் ஈடுபடாதான்ட்டு முகம் தெரியாத நபரை கூட முகவரி கொடுத்து இன்னைக்கு உட்காந்து அரியணையில் உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது யாருக்கு சாத்தியம்? தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். பொழுது 70 வருஷமா நீ போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னாச்சு? பொய்யா போச்சா? சரி பாபு எதுக்கு அழுதாரு? அவங்களுடைய தலைவரை கொளத்தூர் மக்கள் தோற்கடிச்சிட்டாங்களேன்னு வருத்தப்படுறாரு. சரி, அவ்வளவு வருத்தப்பட்ட மனுஷன் தமிமுன் அன்சாரி சொல்றாரு, சார் என் பதவியை ராஜினாமா செய்யறேன், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டி எடுத்துன்னு சொல்றாருல, ஏன் அந்த வார்த்தையை சேகர் பாபு சொல்லல? எம்ஜிஆர் அலை போல இது ஒரு பெரிய அலை இல்லை, ஆனாலும் ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு 58 வருஷமா ஆட்சியில் இருந்தவங்கள 2 பேரையுமே வரவிடாம தடுத்துட்டு வந்தது ஒரு பெரிய சாதனை தான். எம்ஜிஆர் அலையோட பெரிய அலை தானே. எம்ஜிஆரோட பெரிய அலை இல்லைனாக்கா கலைஞர் தோக்கல, எம்ஜிஆர் தோக்கல, ஜெயலலிதா தோக்கல, ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஏன் சார்? உங்களுக்கு போட்டியாளர் உதயநிதி ஸ்டாலின், நீங்க ஏன் ஸ்டாலின் எடுத்துக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். சார் உதயநிதி என்ன போட்டி? எனக்கு புரியல. அவர்தான் எதிர்க்கட்சி தலைவருங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவர்தான் பதில் சொன்னார். பாத்தீங்களா? நீங்களே என்ன பண்ணீங்க? கேட்டு ஏன் ஓடி? சார் அவர் பேசுனதுக்கே நம்ம வீட்டுக்கு போய் தான் சார் பதில் சொல்றோம். கேட்டுட்டு ஓடி போயிட்டீங்க சார். சார் நம்ம கேட்டதுக்கு வீட்டுக்கு போய் தான் பதில் சொல்றோம். கேட்டது ஓடி போனது நீங்க. அவங்களும் நம்பர்ஸ் அதிகம் சார். இன்னைக்கு என்ன சார் எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு நம்பர்ஸ் அதிகம் வச்சு அவங்களும் உட்கார்ந்து கேள்விகள் கேட்க தான் போறாங்க. சட்டசபையில இனி கேள்விகள் கேட்க போறாங்க. இந்த வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தைரியமான ஆம்பளை, நீங்க உள்ள உட்காந்து பதில் சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் வந்து எதற்காக ஆதரிச்சேன்னு சொன்னாரு? ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வந்துடக்கூடாது. ஆளுநர் ஆட்சினா யாருடைய ஆட்சின்னு சொன்னாரு? பிஜேபி ஆட்சின்னு. பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாதுக்காக அண்ணன் திருமாவளவன் ஆதரிச்சாரு. ஆனா பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் ஸ்டாலின் அவர்களோ திமுகவை ஆதரிக்கல? அப்ப நீ பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு உட்கார்ந்து கரெக்டா? யார் ஆதரிக்கணும்? திமுக. யார் ஆதரிக்கணும்? பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆதரிச்சு போ. யார் ஆதரிக்கிறது? ஆதரிச்சு போ. யாருக்கு ஆதரவுன்னா யார் கேட்கணும்? யார் கேட்கணுமா? திரு விஜய் அவர்கள் கேட்டிருக்கணும். அப்ப நீ பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்டு தானே திமுக எக்ஸ்போஸ் ஆயிட்டியா? சினிமா மோகம் கொண்ட இன்ஸ்டாகிராமால் மக்களை வந்து மூல செலவு பண்ணி குழந்தைகள் எல்லாம் வந்து தவறா பயன்படுத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு ஆட்சி இது. திமுகல 16 அமைச்சர் தோத்து போயிருக்காங்க. எங்க தோத்த? குழந்தைகிட்ட தோத்த. அதான் சார், குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டிருக்கின்றது அது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். அது அப்ப அவ்வளவு அந்த லட்சத்தை தான் ஆட்சி கொடுத்துருக்கிற. சின்ன குழந்தை கூட இப்ப வந்து உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு தான் நீ ஆட்சி கொடுத்துருக்கிற திமுக. கேவலமா இல்லையா? அதிமுகவினரை கயிறு கட்டி இழுக்கிறதா இப்ப உங்களுடைய பெரிய ப்ராசஸா? அதுதான் உங்களுடைய ஹோம். நல்லாட்சி கொடுக்கறது எங்களுடைய வேலை. அதிமுக வந்து விரும்பி வருது. நான் என்ன சொன்னேன்? எல்லா தலைவர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கிறார் பொழுது எல்லாம் வராங்க. நாளைக்கு மாதேஷே வந்து கட்சியில சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறீங்க. என்ன நடக்கும் சார்? நடக்காதா? மாதேஷ் அவர்களுக்கு செய்தி தொடர்பாளர் கொடுக்குறோம்னா வரமாட்டீங்களா? வரமாட்டேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் இப்ராஹிம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளரா வந்திருக்கீங்க. ஆமா சார். உங்களை வந்து அப்ப முதல் முறை பேட்டி எடுக்கிறேன். செய்தி தொடர்பாளரா முதல் முறை எடுக்கிறீங்க. எப்படி போயிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி? அருமையா இருக்கு சார். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? நிச்சயமா மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. திருட்டு பையெல்லாம் ஒருத்தனா மாற்றான்ல. சரி, அதனால சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. 40 வருஷமா நாடை நாசம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. என்ன சார் பாக்குறீங்களா? நீங்களும் உங்களுக்கு தெரியாது, தங்களுக்கு தெரியாது. குற்ற சம்பவங்கள் குறைந்த பாடு இல்ல போல. குற்ற சம்பவங்கள் இன்னும் குறைஞ்ச பாடு இல்ல. கொலகார பையில உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல 40 வருஷமா. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். புரியலையா உங்களுக்கு? 40 வருஷமா திருட்டு பைய, ஐயக்கு பைய, பொறுக்கி பைய, கஞ்சா விற்கிறவன், பெண்கள் மீது கை வைக்கிறவர்களை அப்படியே ஊத்தி ஊத்தி வளர்த்து வச்சிருக்காங்க. அனுதாபிகள்லாம் கேள்விப்பட்டீங்கல்ல? இல்ல, அது ஏதோ ஃபேக்டரி கிடையாது. அனுதாபிகள் ஃபேக்டரி கிடையாது, உருவாக்கல. குடோனு
குடோன்னு அதான் இல்ல அதுதான் வேலையா என்ன? அது வேலை கிடையாது. வேற இந்த என்ன? ஆட்சி காலங்கள்ல அவங்க எல்லாம் முளைச்சிட்டு இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க, கொஞ்சமும் பயம் இல்லாம இருக்காங்க. அது வேலையே இல்லாமல் இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க. அது மட்டுமே வேலை இருந்தனால தான் தோத்து போனாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு இதான் மிக முக்கியமான காரணம். ம். புரிஞ்சு அது உங்களுக்கு தெரிஞ்சுல? ம். இல்லை தெரியும்ல சார். ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு ஏன் மிக முக்கியமான காரணம்னு சொல்கிறேன்னா, இப்படி பேசி பேசி அழிஞ்சு போனதும், இப்படி பொறுக்கி பசங்களை உருவாக்கி வச்சது தான் இதுக்கு மிக முக்கிய காரணம். ம் இந்த அடித்த வார்த்தை வேண்டாம், கொஞ்சம் நம்ம இதாவே கண்ணியமாவே கொண்டு போவோம். கண்ணியமாக தான் சார். ஏன்னா தோல்வியும் வெற்றியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. சரி. இன்னைக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட உற்சாகமா பேசிட்டு இருந்தாரு. திருச்சியில போயிட்டு நன்றி அறிவிப்பு கூட்டமா, அதுவும் பிரச்சாரமாவே மாத்திட்டாரு, இடைத்தேர்தல் பிரச்சாரமா மாத்திட்டாரு அங்கேயே. அதையும் பார்த்தேன் சார். நன்றி சொல்றாரு சார். ஆ. ஏன்னா 70 வருடமாக இருந்தோம், 50 வருடமாக இருந்தோம், நாங்கள் தான் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு காலங்காலமாக சாதியை வச்சோம், சாராயத்தை வச்சோம், அபினை வச்சோம், ஹெராயினை வச்சோம், பலவிதமான அரசியலுக்கு உட்பட்ட இந்த இடத்துல எல்லாத்தையும் உடைச்சாரா? சாதி, சாராயம், காசு கீசு எதுவும் எடுபடாதான்ட்டு முகம் தெரியாத நபரை கூட முகவரி கொடுத்து இன்னைக்கு உட்காந்து அரியணையில் உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது யாருக்கு சாத்தியம்? தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். பொழுது 70 வருஷமா நீ போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்னாச்சு? பொய்யா போச்சா? ஈரோடு ஃபார்மான்னு ஆரம்பிச்சு வச்சிங்களா செந்தில் பாலாஜி வச்சு? என்னாச்சு? சேகர் பாபு எதுக்கு அழுதாரு? அவங்களுடைய தலைவரை கொளத்தூர் மக்கள் தோற்கடிச்சிட்டாங்களேன்னு வருத்தப்படுறாரு. சரி, அவ்வளோ வருத்தப்பட்ட மனுஷன் தமிமுன் அன்சாரி சொல்றாரு, சார் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன், முதலமைச்சராக வந்து அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடட்டும்னு சொல்றாருல. ஏன் அந்த வார்த்தையை சேகர் பாபு சொல்லல? அன்சாரி கூட்டணியில் இருக்கக்கூடியவர், அதனால விசுவாசம் இருக்கு, அதனால அவருக்கு விசுவாசம் இருக்கு. நான் கூடவே இருந்து கொள்ளடிச்சவன் சேகர் பாபு ஸ்டாலினுடைய நெருக்கமான குடும்பத்தோடு சேகர் பாபு எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். குரூப் டான்ஸ் ஆட வச்சார், அதானே அந்த காலத்துல இருக்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு. விமர்சனம் வேண்டாம், நீ புதுசா ஏதாவது என்ன செய்ய போறீங்கன்னு பேசுவோம். நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல நான் சில கேள்விகள் இருக்கு, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் பேசணும்ல சார். ஏன் சேகர் பாபு எத்தனை நாளைக்கு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம் சார்? திருட்டுத்தனம் அதான் அவங்கள ஒதுக்கிட்டாங்கல்ல, உங்களை உட்கார வச்சிட்டாங்கல்ல. இன்னைக்கு பொறித்தனம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே விதை அவங்க போட்டது. அதெல்லாம் நீங்க வேரோட அழிங்க, அதை செய்யுங்க. வேரோட இப்பதானே ஒன்னு அழிச்சிருக்கோம், இனி அழிப்போம் வரிசையா. 77 விட அதிக வாக்குகள் வாங்கியிருக்கோம். எம்ஜிஆர் குறிப்பிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர். 77 வந்து அதிக சீட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றாங்க, மெஜாரிட்டி வெற்றி. நீங்க இப்ப வந்து ஒரு மைனாரிட்டி தான். அவர் சொன்னது பெர்சன்டேஜ் இல்ல, அப்படி பார்த்தால் கூட இது ஒரு மைனாரிட்டி தான். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இல்ல வாக்குகள் ஓட்டுகள் அதெல்லாம் ஓகே சார், பெர்சன்டேஜ் சார். அவர் சரி இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார். நீங்க இல்ல ஆனாலும் இல்ல நேத்து நீங்க இந்த ஜென்சி மீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க தானே? நான் எந்த மீட்டுக்கும் போல. இல்ல நீங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. அது எப்படி நீங்க அங்க போகாம இருந்தீங்க? எப்படி புரியல எனக்கு. ஏன் நான் ஏன் அங்க போகணும் சார்? ஜென்சிக்கு மீட்டுன்னு திமுக நடத்துல நீங்க தானே மெயினா இருந்திருக்கணும். ஏன் இல்ல? நீங்க அந்த மைண்ட் செட் விட்டு வாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் சொல்லுங்க, நம்ம பேசுவோம். அவர் சொன்னது பெர்சன்டேஜ் வைஸ். 77 விட அதிக ஓட்டுகள் வாக்குகள் பெர்சன்டேஜ் அப்படின்ற தெளிவா சொல்றா. அதை தாண்டி நான் அவரோட எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான் இதோ கம்பேர் பண்ணிட்டாரு திரு விஜய் அவர்கள். சார் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிடல சார், பெர்சன்டேஜ் வைஸ் தான் அவர் சொன்னதை தவிர எம்ஜிஆர் என்பவர் எம்ஜிஆர் தான். இவர் தளபதியை பொறுத்த வரைக்கும் ஒரே தளபதி தான். அவருடைய ஸ்டைல், அவருடைய தன்மை, அதை என்னைக்குமே மாறாது. எம்ஜிஆர் அலை போல இது ஒரு பெரிய அலை இல்லை, ஆனாலும் ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு 58 வருஷமா ஆட்சியில் இருந்தவங்கள 2 பேரையுமே வரவிடாம தடுத்துட்டு வந்தது ஒரு பெரிய சாதனை தான். எம்ஜிஆர் அலையோட பெரிய அலை தானே? இல்ல ரைட். ஆனாலும் நம்ம மெஜாரிட்டி நம்ம வாங்க முடியாம நம்ம கூட திமுகவுல இருந்த அந்த தீய சக்தியோடு என்னது கல்லாப்பெட்டி கூட்டணி கட்சிகளோடு தான் இந்த வார்த்தையெல்லாம் உங்க தலைவர் பயன்படுத்தினது, முதலமைச்சர் பயன்படுத்தினது. அப்ப சொல்றத புரிஞ்சுங்க. எம்ஜிஆரோட பெரிய அலை இல்லைனாக்கா கலைஞர் தோக்கல, எம்ஜிஆர் தோக்கல, ஜெயலலிதா தோக்கல, ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஏன் சார் அலை அடிக்குதான்னு கேட்குறேன். வலிக்குதா? வலிக்கணும். ஏன்னா அத்தனை பெண் குழந்தைகள் கதறின பொழுது காதல் விழுகல. அண்ணா யூனிவர்சிட்டியில் போனவனுக்கு பேர், ஞானசேகரனுக்கு பேர் அனுதாபி இல்லை? கூட உட்காந்து ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டு இருந்தார், கரெக்டுங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ பிரச்சனை உருவாக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் யார் சார் காரணம்? இவ்வளவு கஞ்சா, இவ்வளவு அபின், ஹெராயின், மெத்து இருந்து தொடச்ச பெண்கள் மீது கை வச்சுட்டே இருக்கிறானாக்கா அவனை அதுலேயே ஊற வச்சு பழக்கி வச்சுட்டு போயிருக்கீங்கல்ல சார். 15 நாள் தான் சார் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? இன்னும் இருக்கு, இன்னும் எவ்வளவோ டைம் இருக்கு. கோவை சம்பவம் ஒரு பாப்பாவுக்கு ஒரு கொடூரம் நடந்தது இல்ல, நம்ம இமீடியட்டா ஒரு நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கை எடுப்பாருன்னு பலர் பார்த்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆனாலும் அதை நம்ம ஏன் வேகப்படுத்தல? நம்ம அதை சட்டத்தின் பாலே கொண்டு போறோம். இமீடியட்டா செய்ய சொல்லணும்னா ஒண்ணு செய்ய சொல்லலாம் சார். ஊபிஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிடலாமா? இல்லாட்டி இந்த அனுதாபிகள் இல்ல நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு மறுபடியும் அந்த திமுக அதிமுக பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. டிவிகே vs திமுக அந்த பாலிடிக்ஸ்க்கு வரீங்க சார்.
திமுக வைசஸ் டிவிகே தான் இனிமே. ரைட்டுங்க. ஆனா இன்னொன்னு நான் என்ன சார், கேக்குறேன், சார், அவங்க சார், ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்தணும்னா எல்லா ஊப்பியும் அரெஸ்ட் இல்ல, பண்ணி அதே ஃபார்முலா தானே வரீங்க. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி எப்படி அவன் திட்டிட்டாங்களோ போட்டதானே நீங்களும் அதே தானே சார், பண்றீங்க. விதை அவன் போட்டு புதுசா ஏதாவது பண்ணுங்க சார். திருட்டு பசங்களை உருவாக்கி வச்ச விதை யாரு போட்டு வச்சிருக்காங்க? ம். யார் சார்? நாங்களா போட்டு சார், வச்சோம்? இன்னும் அவங்கள குறை சொல்ல வேண்டியது இல்ல. 1699 நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த திருட்டு பசங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையை தான் செய்ய போறோம். ம், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி. எல்லா விதையும் நீ போட்டு வச்சுட்டு போனில்ல, இதற்கு மேல திரும்பி அவர் சொன்னது ஒண்ணுதான், டிவிகே வைசஸ் டிஎம்கே தான். ஒழுக்கமா அமைதியா நீங்க பேசி பேசி தான் அழிஞ்சு போனீங்க. பேசாம இருந்தீங்கன்னாக்கா ம். ஏதோ கொஞ்சம் பொழைச்சிக்கலாம். இல்ல, இல்ல மறுபடியும் எதிர்க்கட்சிகள் இல்ல மறுபடியும் இப்படிதான் நீங்க பேசுவீங்கன்னாக்கா ம். தீய சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு எழுதுற மாதிரி ஆயிரும் வரலாறுல. அது என்ன தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி? அதுதான் என்ன அது? ஏதோ வேற வேற சக்தி எல்லாம் சொன்னார் சார். ஏதோ ரைமிங்கா இருந்துச்சு எல்லாம். தீய சக்தி வந்து என்னது, தூர சக்தி ஆயிடுச்சு இப்ப ஆ, மக்கள்கிட்ட இருந்து. சரி. கரெக்ட் தானே? ஆ. இல்ல, தீர்ந்து போன சக்தி யாரு? ஸ்டாலின் தான். இதுல என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆ. தீர்ந்து போச்சா? எம்எல்ஏவா சார் அவர் இப்ப? சரி, எம்எல்ஏவே இல்ல அவரு. ஆ. ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் தான் போட்டின்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். வேற யாரை சொல்லலாம் சார்? உங்களுக்கு தான் அவருதான் எம்எல்ஏவே இல்லையா சார்? அவரே சார் போட்டி. எம்எல்ஏ இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். எம்எல்ஏவை இல்லாம ஆக்குனது யாரு? அது விடுங்க சார், சொல்லுங்க. அடுத்து நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். நான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சார். உங்களுக்கு நிகரா பார்க்கணும். இன்னைக்கு அவருக்கு கேபினெட் மாதிரி தான் அவரு. யாரு? இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர். மினிஸ்டருக்கு என்ன அங்கீகாரம் இருக்கோ அந்த அங்கீகாரம் அவருக்கு இருக்கு. இப்ப தளபதி சொல்றதுல உங்களுக்கு என்ன புரியுது? உதயநிதி ஸ்டாலினை கன்சிடரே பண்ணலன்னு உங்களுக்கு புரியுதா? இல்ல, கன்சிடர் பண்ணி ஆகணும். பண்ணல, பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. திரு நாங்க திரு ஸ்டாலினவே விஜய் அவர்களை விட சீனியர் உதயநிதி ஸ்டாலின் அரசியல்ல. சரி, கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வச்சது யாரு? ஸ்டாலின் தானே? இல்ல, கல்யாண வீட்டுக்கு கல்யாண போறாங்க. வீட்டுல போய் ஆமா, ஒப்பாரி ஒரு வச்சது யாரு உத்வேகம், சார்? ஒரு அரசியல் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு சார். என்ன அரசியல் சார் சொன்னீங்க? போய் கல்யாண வீட்டுக்கு போனா வாழ்த்திட்டு வாங்க சார். சரி. ஏற்கனவே கல்யாண வீட்டுக்காரன்ட்டே காசு வாங்கிட்டு அவன் வீட்டுக்கே போறதும் திமுக வரலாறு. அது தெரியுமில உங்களுக்கு? கலைஞர் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ம். சொந்த கட்சிக்காரன் கல்யாண வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா அவங்கிட்ட காசு வாங்கிட்டு போறீங்க. சார், நம்ம இதுதான் உங்க எந்த வரலாறு. வீட்டுக்கும் போறதும் இல்ல சார். என்ன நம்ம சார்? நம்ம என்ன எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு பாக்குறவங்க. சார் இன்னைக்கு எங்க இன்னைக்கு இருக்காரு? கூட நாம எத்தனை பேர் வர இன்னைக்கு வச்சு எங்கவா பாத்துருக்கோம். இருக்காரு? இன்னைக்கு என்னவா இருக்காரு? இன்னைக்கு முதலமைச்சர் சார். இப்படி பேசி பேசி அழிஞ்சு போனீங்க. இன்னைக்கு அவர் சிஎம் இருக்காரா? அவர் இப்பதான் சார் சொன்னார், தளபதி இப்படி பேசிட்டே இருங்க, பேசுறதை நிப்பாட்டாதீங்கன்னு. உங்களுக்கு சேர்த்தான். ம். அப்பதான் எங்களுக்கு உத்வேகமா இருக்கு, ஜாலியா இருக்கிறோம், நாங்க மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டே இருக்கோம்னாரு. பேசுங்க, கேட்போம். இல்ல சார், நம்ம முன்னாடி இல்ல, நான் ஒரு கேள்வியா வரேன், நீங்க கடந்துட்டு போறீங்க. கடக்கல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடிச்சு உங்களுக்கு அடிச்சு இப்ப போடுறது ஆப்போனன்ட் உங்களுக்கு யாருன்னா சார், உங்களுக்கு போட்டியாளர் உதயநிதி ஸ்டாலின். யாரு? நீங்க ஏன் ஸ்டாலின் எடுத்துக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். சார் உதயநிதி என்ன போட்டி எனக்கு புரியல. அவர்தான் எதிர்க்கட்சி தலைவருங்க. இருந்துட்டு போட்டோம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவர்தான் பதில் சொன்னார் பாத்தீங்களா? கேட்டுட்டு சட்டமன்றத்துல நீங்களே ஓடி என்ன போறீங்களே. பண்ணீங்க? இருங்க, கேள்வி கேட்டுட்டு ஏன் ஓடி சார், போறீங்க? அவர் பேசுனதுக்கே நம்ம வீட்டுக்கு போய் தான் சார் பதில் சொல்றோம். கேட்டுட்டு ஓடி போயிட்டீங்க சார். இல்ல சார், நம்ம கேட்டதுக்கு வீட்டுக்கு போய் தான் பதில் சொல்றோம். கேட்டுட்டு ஓடி போனது நீங்க. நம்ம சட்டசபையிலே பதில் சொல்லணுமா இல்லையா? சட்டசபையில இருந்து ஓடுனது யாரு? அவர் வெளிநாடு பண்ணிக்கிறேன்னாரு. ஏன் பண்ணீங்க? ஏன் வெளிநாடு பண்றோன்றாரு. ஏன் நீங்க பண்ணீங்க? தான் வர போறீங்க, எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஓகேங்களா? நாங்க வந்து நாகரிக அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம், அதனால வெளிநாடு பண்ணிக்கிறோம். உங்களை எதிர்த்தெல்லாம் நாங்க ஓட்டு அப்ப போட இனிமே மாட்டோம்னு நாகரிக போறாரு. அரசியலே செய்யுங்க. ஒரு ஜனநாயக அரசியல் அப்ப நடக்கணும்னு இனிமே நினைக்கிறேன். நாகரிக அரசியலே செய்ய சொல்லுங்க. திமுக வெளியே போக சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் மக்களை. அவங்களும் நம்பர்ஸ் அதிகம் சார். இன்னைக்கு என்ன சார் எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு நம்பர்ஸ் அதிகம். வச்சு? அவங்களும் உட்கார்ந்து கேள்விகள் கேட்க தான் போறாங்க. சட்டசபையில இனி கேள்விகள் கேட்க போறாங்க. இதுதான் மேட்ரு. ம். இந்த வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தைரியமான ஆம்பளை, நீங்க உள்ள உட்காந்து பதில் சொல்லுங்க. இல்ல சார், நம்ம முதலமைச்சர் கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டாரு. இருங்க சார், நான் என்ன நான் சொல்றேன், இருங்க சார். வெள்ளை அறிக்கை அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா கரெக்டா அதுல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தமா இருங்க சார், இருங்க சார். சார், நீங்க நம்ம மீட்டிங் மூட்ல இருந்து வெளியில வரல நினைக்கிறேன். ஜென்சிகேட் மீட்டிங் மூட்ல இருந்து வெளியில வரல. இல்ல, நான் அந்த மீட்டிங் ஒன்னு நடந்துச்சா அப்படின்றத நான் செய்தி வழியா தான் பார்த்தேன் நான். ஓ தெரியாது. சரி, நான் செய்தியா தான் தெரியாது. சரி இருங்க, நான் வரேன். வெள்ளை அறிக்கை வெளியே வந்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள உட்காராம திமுக இருக்க சொல்லுங்க பாப்போம். பார்த்தேன். அவர் ஏற்கனவே நின்னு பேசினதுக்கே நம்ம வீட்டுக்கு போய் தான் பதில் சொல்ற நிலை இருக்கு. நின்னு பேசுறீங்களா, அகீஸ் போட்டு பேச போறீங்களா நான் கேட்கல. நான் கேட்டது வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் சட்டமன்றத்துல கேள்வி கேட்போம். அன்னைக்கு வெளிநடப்பு செய்யாம உட்காருவீங்களா? தில்லா நாமலைங்க அவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர் பெருமங்களும் அதே போல 50-40 வருஷம் அரசியல்வாதிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்களா? எங்க எல்லாரும் சட்டசபையில. ஓ நீங்க ஸ்டாலினை சொல்றீங்களான்னு நினைச்சேன், அவர் பார்க்கலையா, அதனால கேட்டேன். சரி நான் அங்க இருந்த திரு MRK பன்னீர்செல்வம் உட்பட பலரை சொன்னேன். KKS சார் 16 அமைச்சர் தோத்துட்டாங்கல்ல சார்? இருந்தாங்க. ரைட்டு சார், இருந்தாங்க. கரெக்ட், சொல்லுங்க. இல்ல, நீங்க பதில் சொல்ல வேண்டியதும் அதே போல கேள்விகள் வைக்க வேண்டியதும் போட்டிக்கு எதிராக இருக்கக்கூடியவரும் உதயநிதி ஸ்டாலின் தான். இனி இது தமிழ்நாட்டு அரசியல்ல இனி விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் நீங்க எடுக்கிறது ஸ்டாலின் வர மாட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அதானே? வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஓ நீங்க அங்க அப்படி வரீங்க. ஓ நீ அப்படி வரியா? அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா தான் வரேன் நான். சரி. அப்போ ஜென்மத்துக்கு ஸ்டாலின் வர மாட்டான்னு மாதேஷை உறுதிப்படுத்துறான் பொழுது ஓகே வாங்க உதயநிதி பேச சொல்லுங்க. உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்க புலமை எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம்.
அது எக்ஸ்பீரியன்ஸ்ல உதயநிதி திரு விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரை எது? விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நைட்டு பொலிட்டிக்கல் நைட்டு தாரிச்சு தூக்கிட்டு போனதா ஆய்வு பண்றதுக்கு? ஐயா ஆய்வு, ஆமா இப்ப நீங்க பண்றீங்களா ஆய்வு? அதான் அந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் தண்ணியில முங்க விட்டுட்டு உட்காந்து திமிருத்தனமா பேசிட்டு இருந்தீங்களே, 4000 கோடி பேக்கேஜ் தூக்கிட்டு போனீங்களே, அதானே? ம். அதானே சார்? இப்ப அமைச்சர்கள் இரவு ஆய்வு, நேரங்கள்ல இப்ப நடக்கிற அமைச்சர்கள் ஆய்வு, இரவு நேரங்கள்ல ட்விட்டர்ல ஆய்வு பண்ணது யார் சார்? நீங்க எங்களை குறை சொல்றீங்க? ட்விட்டர்ல ஆய்வு பண்ணி ரீட்வீட் போட்டது யார் சார்? சார் வசைப்பாடல் வேண்டாம் சார் இல்ல, வசைப்பாடல அது ஒரு ஆய்வுன்னா இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு சில அமைச்சர்கள் பண்றதும் விமர்சனத்தின் பால் வந்துட்டு இருக்கு. சார் நான் ஒன்னொன்னா விமர்சனம் வருது. நீங்க தான் சார் சொன்னீங்க அடுத்தது அவர்தான் திமுகவுக்குன்னு உதயநிதியை சொன்னீங்க. ஆமா ஆமா அதனால கேட்டேன், அவர் ஆமாங்க. செஞ்ச ஆய்வு பத்தி ஞாபகப்படுத்தணும் சார் சார். நீங்க எதிர்க்கட்சி தலைவர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரை ஆ. அவர் எல்லாம் இப்படி தட்டி விட்டு போறாரு, அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைன்னா என்ன பொருட்டு இல்லதான் பேசுது? பொருட்டு இல்லதான் பொருட்டு இல்லதான் சார். உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, உங்க தாத்தா சிஎம் இருந்தாரு, உங்க அப்பா சிஎம் இருந்தாரு, நீங்க டெப்டி சிஎம் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக மக்களை வதச்சது யாரு? மக்களை கொன்னது யாரு? மக்கள் வந்து கஞ்சா அபின் ஹெராயின் போட்டது யாரு? தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக்கு ஊக்குவிச்சது யாரு? ஞானசேகரனை ஊக்குவிச்சது யாரு? யார் ஊக்குவிச்சது? யாரு என்ன ஊக்குவிச்சது? ஜாஃபர் சாதிக்கு யார் சார்? சார் ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் திமுகவில் இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா என்ன? என்ன சார் பேசுறீங்க? அதைத்தான் சொன்னேன், எதுவுமே தெரியாதனால தான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ரைட், புரிஞ்சா ஓகே உங்களுக்கு? ஓகே. ஜாஃபர் சாதி ஒருத்தர் இருந்ததே உங்களுக்கு தெரியல தானே? ம். ஆனா அவன் கொடுத்தான்ல பொக்கே, ஒரு செக் வாங்கினீங்கல்ல, குச்சி ஒரு குல்ஃபின்னு. அதனால தான் சார் சொன்னேன், உங்களை மக்கள் ஏன் ஓர உட்கார வச்சிருக்காங்க? உதயநிதி ஒரு பொருட்டே இல்லைன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? ம். ஒரு மாற்றுத்திறனாளி காசியப்பன் பாத்திரங்கள் வந்து கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தா தெரியுங்களா? அப்பாவுக்கு ஒரு கப்பு, பிள்ளைக்கு ஒரு கப்புன்னு. அதை வாங்கிட்டு அவனுக்கு அரசாங்க வேலை வேறு தருவேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அடுத்த நாள்? அதுதான் சொன்னேன், இவ்வளவுதான் உதயநிதியோடைய திறமை. ம். அதனால தான் அவர் ஒன்றும் பொருட்டே இல்லைன்னு சொன்னேன். ஐயா ஸ்டாலினோடவே மோதுறது, எம்எல்ஏ கூட இப்ப இல்ல, அவரோடவே நீங்க மோதுறது, திமுக தலைவரோடவே ஒரு மோதுறீங்க. பெரிய மனுஷனா நாங்க பார்த்தோம், அதையும் பார்க்க வேணா நீங்க சொன்னீங்கன்னா இல்ல, பார்க்கல. திமுக தலைவர் வெர்சஸ் தமிழ்நாடு முதலமைச்சர், அவ்வளவுதான். அப்படிதான் மோதலே உங்களுக்கு அவ்வளவுதான் சார். போட்டியே. சின்ன பசங்க கூட விளையாடுறாங்க. சட்டசபையில உட்கார போறாங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவரா திரு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் உட்கார்றாங்கல்ல, ம். அவங்க தான் உங்களுக்கு போட்டி. திரு விஜய் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டி. சரி, அதுதான் களம். அப்படி நீங்களே சொல்லிட்டு இருங்க, எனக்கு என்ன? ம். நீங்க சொல்லுங்க சார், உங்க சந்தோஷத்துக்கு நீங்க என்ன வேணா சொல்ல சரி, வேண்டியதான். இது வரைக்கும் நாம வந்து எஸ்ஓபி சரி, நான் இருக்கு. இல்ல கேட்டல, இல்ல நான் இந்த சார், standard- முடிச்சுக்கிறேன். இதோட ஒரு இதுதான். சரி, அப்பா நீங்க உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்றீங்களா? ஸ்டாலின் அவர்களை வந்து இவ்வளோ பெருமையா நீங்க பேசுறீங்க, ரைட்டு. ம். சொந்த அப்பா ஜெயிக்கிட்டு உதயநிதி ரிசைன் பண்ண வேண்டியதானே? அந்த தொகுதியில் சேப்பாக்கத்தில் நிக்க வைக்க வேண்டியதானே? நிக்கதான் போறாங்க. எங்க இப்ப ஏற்கனவே திரு அன்பில் மகேஷ் தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காரு, திருச்சி கிழக்குல நீங்க தான் நிக்கணும் அப்படின்ட்டு. நின்றுவாரா ஸ்டாலின்? ஏன் என்ன ஓப்பன் சேலஞ்ச் சார், ஓப்பன் சேலஞ்ச். நிக்க மாட்டார் சார். சார்? சார் நிக்க மாட்டார் சார். அது மட்டும் இல்ல சார், சார் இப்ப அதிமுக எம்எல்ஏ உங்களுக்கு கிடைத்தது, அதுக்காக இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப கேளுங்க, அதாவது இது மமதையில பேசுற மாதிரி இது பேச வேண்டாம் மமதை சார். கிடையாது சார். ஆ. நீங்க ஸ்டாலின் திரும்பவும் தோக்கணும், அதை பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. இல்ல உதயநிதி யாரு? உதயநிதி நண்பர் தானே அவரு, அவர் ஆசைப்படுறான்னு கூட வச்சுக்கிறேன். ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், மறுபடியும் நம்ம நின்னோம்னா மறுபடியும் படுதோல்வி அடைவோம்னு அவர் தெரியும். நிக்க மாட்டார். ஓப்பன் சேலஞ்ச் சார். அதிமுக எத்தனை பேர் பிரசன்ட் பண்ணிருக்காங்க, ம். எத்தனை இடத்துல பை எலெக்ஷன் வரப்போகுது, எந்த இடத்துல நிக்க மாட்டார் ஸ்டாலின். ம். சேலஞ்ச் சார், அவர் நிக்கட்டும் பார்ப்போம். சரி, சார் எஸ்ஓபி அவர் நின்னார்னா, நான் அடுத்த கேள்விக்கு அவர் பாஸ் நின்னார்னா பாத்துக்கலாம் சார். 5 தொகுதியில கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நிக்குவாருன்ற மாதிரி தகவல்கள் வருது, நிக்க பாப்போம். மாட்டார். சரி பார்ப்போம். சரி, ஓகே. ம். திருச்சியில இன்னைக்கு மக்கள் சந்திப்பு, மக்களுக்கு நன்றி சொல்ல போறீங்க. ம். ஒரு 10 பாயிண்ட்ல நின்றுட்டு முதலமைச்சர் அவர்கள் நன்றி சொல்லாமல, ஏன்னா ஓட்டு போட்டாங்க. ம். ஓட்டு போட்டு பெரம்பூர்லயும் ஜெயிச்சாரு, திருச்சி கிழக்குலயும் ஜெயிச்சாரு. ம். திருச்சி கிழக்க வாபஸ் அதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல போயிட்டீங்க, ரைட், ஓகே, பரவாயில்ல, ஏற்கனவே வாபஸ் இது பண்ணிட்டீங்கன்றதுனால ராஜினாமா பண்ணிட்டீங்க. ம். அதை ஒரு 10 பாயிண்ட்ல போயிட்டு எல்லா மக்களுக்கும் போய் ஒரு நன்றி சொல்லி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ம். அதே சேம் பிக்சர், அதே மாதிரி தான் நம்ம எப்போ முன்னாடி மக்கள் சந்திப்பு நடத்தணுமோ அதே மாதிரி அதுவும் ஒரு 5000 பேர் தான். ம். இன்னைக்கு கவர்மெண்ட்டே உங்க கவர்மெண்ட் தானே சார். இதுல எஸ்ஓபி எல்லாம் இங்க வந்து உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குன்னு ம். நீங்க இப்படியே பண்ணலாம்ல, எல்லாரையும் கூப்பிட்டு மக்களை சந்திச்சிருக்கலாம். அதே போல வீதி வீதியா ஒரு 10 இடங்கள்ல போய் நின்றுக்கலாம், இந்த பேசியிருக்கலாம். யோசனை மாதேஷ் அவர்கள் சிஎம் சார்ட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல சார், சார் அவருக்கு தெரியாது. நீங்களே அதை செய்யணும்ல சார். அவருக்கு தெரியாதா சார் என்ன பண்ணணும், எங்க சந்திக்கணும், யாரை சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும்? 5000 பேருக்கு உட்பட்டு QR கோடை வச்சுதான் நீங்க இப்பவும் சந்திப்பீங்கன்னா 5 கோடி பேர் ஆனா லைவ்ல பாத்திருக்கான். அதை பாத்தீங்களா? இல்ல எதுக்கு இப்ப ஏன் அதை இல்ல, இல்ல, அதை அவ- பார்க்கலையா நீங்க? ஏன் இங்க இருந்தே உட்கார்ந்து பேசியிருந்தா கூட அந்த நன்றி போய் சேர்ந்திருக்கும்ல. சார், நான் இன்னைக்கு உங்களுக்கு நாள் புரியல பூரா சார். நீங்க வந்து இருங்க சார், இன்னைக்கு நாள் பூரா மக்கள் இந்த- திருச்சியில அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இந்த வாய் இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்துச்சு? உங்களை சொல்லல, இந்த பொதுவா அந்த மாதிரி பேசுற எல்லா வாய் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்துச்சு? அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பனையூர்லயே உட்காந்து ஆபீஸ்ல எல்லாம் பாப்பார்ல, பனையூருக்கு தானே வர வச்சு பாப்பாரு. சொன்ன வாய் தானே எல்லா வாயும். ம். இப்போ இந்த மூஞ்செல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. போனாரா ஸ்பாட்டுக்கு, ஆன் டைமுக்கு போனாரா, காவல்துறை கரெக்டாக அவங்க வேலையை செஞ்சுச்சா, கரெக்டான இடத்துக்கு போயிட்டாரா, கரெக்டாக சொன்ன டயத்துக்குள்ளே உள்ளே வந்தாரா? ஸோ காவல்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ய விட்டுருந்தா போன ஆட்சியில் இதே மாதிரி அவர் ஆன் டைமுக்கு எல்லா இடத்துக்கு போயிருக்க முடியும். ரைட் சார். ஆனா ஒரு 5000 பேர் பாக்குறது தான் போதுமா? எத்தனை பேர்? 93,000 91,000 பேர் என்னமோ ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு. 8 கோடி பேரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிடலாமா?
ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு அதிமுக எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க எல்லாருமே? எதுக்கு வந்துட்டு இருக்காங்க? எதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க? மக்கள் விரும்பக்கூடிய நீங்க முதல்வரை. ரிசைன் பண்ணிட்டு வர சொல்றீங்க, வராங்க. யாரு? நீங்க டிவிக்கு நீங்க தான் கூட குத்த வச்சு உட்காந்தீங்களா? இல்ல சார், அது என்ன முறை அது? இல்ல, இல்ல, இன்னொரு நீங்க- கட்சியில வெற்றி பெற்ற ஒருத்தரை ஆ, நீங்க கூப்பிட்டு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு அவங்களை கட்சியில சேர்த்துக்கிறீங்க. அதே போல அவங்க கிட்டயும் அவங்கள அவங்க பொதுச் செயலாளர் உடன்பாடு இல்லாத ஒரு 25 பேர் ஒரு பகுதியை கொடுக்குற ஆதரவையும் ஏத்துக்கிறீங்க. 2/3 இல்லாத ஒருத்தருடைய ஆதரவை எப்படி ஏத்துக்கிறீங்க? ம். தூய சக்தின்றீங்க. ம். நான் கேட்கல, இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேக்குது. கேக்குது, தூய கேக்குதா? சக்தின்னு துஷ்ட சக்தியா மாறிட்டீங்களேன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. எடப்பாடி வேணான்னு சொல்லிட்டு வந்தது யாரு? இல்ல சார், வேணான்னு சொன்னா கூட சார் ஒரு 2/3 வராத போது அது சொல்லிட்டு நாளைக்கு சட்ட வந்தது சிக்கல் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லிட்டு வந்தது யாரு? இல்ல சார், நாளைக்கு அது சட்ட சிக்கல் வரும், அதனால பிரச்சனை வரும் தெரியாதா? அதே சார், நான் இன்னைக்கு கேக்குறேன். கவர்னர் கிட்ட கொண்டு போயிட்டு இதுல இடி வந்து விசாரிக்கணும், ஏன்னா ஏதோ பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்றாங்க. தேவையில்லாத தலைவலி வச்சுக்கிட்டீங்களா இப்ப டிவிக்கு? ஐயோ, புடிங்கிருவாங்க, ஒரே புடுங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க உங்க கற்பனைக்கெல்லாம் இங்க அவ்வளவு சீன்லாம் கிடையாது. ம். எடப்பாடி அவர்களை கன்சிடர் பண்ணாம வந்தது யாரு? நாங்க வான்னு யாரையும் கூப்பிடல, நீங்களே தான் வந்தீங்க. ம். புரியுதுங்களா? ம். ஏன் வந்தாங்கன்ற ரீசன் அவங்களே சொன்னாங்க. ஏன் வந்தாங்க? திமுகவும் அதிமுகவும் எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒண்ணா சேர்ந்து அவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்த ஒரே காரணத்தினால தான் ம். இந்த நாங்க வந்து அதிமுக விட்டுட்டு வெளியில வந்தோம்னு சொல்லிட்டாங்க. ம். அப்போ நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறீங்க. காலங்காலமா திமுக அதிமுக எதிர் திசையில் இருந்தக்கூடிய மக்கள் நீங்க இருந்துட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இவர் ஆட்சியில உட்கார வைக்க கூடாதுன்னு நினைச்சும் கூட 10 காசு பிரயோஜனம் இது பண்ணல. இந்தியாவின் பல மாநிலங்களே இப்படி ஒரு அரசியல் நடந்திருக்குது. நடக்காது ஒண்ணும் இங்க கிடையாது. நடக்கல, ரைட்டு? நடக்காது இனி. இல்ல, இனி நடக்காது சார். இங்கேயுமே ஐயா ஸ்டாலின் பெருந்தன்மையோடு அனுப்பி விட்டுருக்காரு. எல்லாரும் போங்க, ஆதரவு கொடுங்க ஐயோ, பா. அப்படின்னு அவர் சொன்னதுதான். அப்படியே சார். திருமாவளவன் அதானே சொல்றாரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இல்ல நம்ம வந்து சரி, சூப்பர். இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் சார். நீங்க சொன்னபடி வச்சுப்போம். அண்ணன் திருமாவளவன் வந்து எதற்காக ஆதரிச்சேன்னு சொன்னாரு? ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சினா யாருடைய ஆட்சின்னு சொன்னாரு? பிஜேபி ஆட்சின்னு. பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாதுக்காக அண்ணன் திருமாவளவன் ஆதரிச்சாரு. ம். ஆனா பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் ஸ்டாலின் அவர்களோ திமுகவை ஆதரிக்கல? அப்ப நீ பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு உட்காந்துருக்க, கரெக்டா? யார் ஆதரிக்கணும்? யார் ஆதரிக்கணும்? திமுக யார் ஆதரிக்கணும்? பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆதரிச்சிட்டு இல்ல, போ. யார் ஆதரிக்கிறது? ஆதரிச்சிட்டு போ. யாருக்கு ஆதரவுன்னா யார் கேட்கணும்? யார் கேட்கணுமா? திரு விஜய் அவர்கள் கேட்டுக்கணும் அப்ப நீ சார். பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்டு தானே திமுக எக்ஸ்போஸ் ஆயிட்டியா? வாதம் சரியான வாதத்தை வைங்க. எக்ஸ்போஸ் கடிதம் எழுதுனீங்கல்ல, அண்ணன் ஆதரவு கடிதம். இல்ல திருமாவளவனுக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை திமுகவுக்கு இல்லைன்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சா? சார், ஆதரவு கடிதம் நீங்க கொடுத்தவங்க தான் அவங்க ஆதரவு கொடுக்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணாங்க. ம். நீங்க ஆதரவு கடிதம் எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ நீங்க கொடுத்துருக்கணும். கொடுக்கல, கொடுக்கல தேவையில்லை. கொடுக்கல. அப்புறம் எப்படி உங்களுக்கு வழினா வந்து அழைக்காத வீட்டுக்கு அவங்க போவாங்களா என்ன? அழைக்காத வீடு தானே போய் உட்காந்து ஒப்பாரி வைக்கிற. அப்படியே ஒப்பாரி வச்சுட்டே இரு. கல்யாண வீட்டுக்கா போய் அது இளவு வீடா கல்யாண வீடான்னு தெரியல. எடப்பாடி வேண்டான்னு சொல்லி திமுகவோடு சேர போறாங்க, சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னு அதுல பிரிஞ்சு வந்த 25 பேரை நீங்க ஆதரவு ஏத்துக்கிட்டீங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் போனாரு. ம். சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்துக்கெல்லாம் அதெல்லாம் நடந்துச்சுல. நான் என்ன கேட்கிறேன், எல்லா தலைவர்களும் சந்திச்சார்ல ஒரு மாண்போடு. ம். உங்க தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர். ம். ஆனா அவர் ஒரு வேலை பண்ணார் தெரியுங்களா? என்னது? இபிஎஸ் அவர்கள் வீட்டுக்கும் டிடிவி தினகரன் வீட்டுக்கும் போவே இல்லை. ம். போயிருக்கணும்ல, அதான மாண்பு. எல் முருகன் வீட்டுக்கு போனாரா? நைனா இபிஎஸ் யாரு? இல்ல, நைனா நகேந்திர வீட்டுக்கு இபிஎஸ் போனாரா? யாரு? டிடிவி தினகரன் யாரு? நைனா நகேந்திர டிடிவி வீட்டுக்கு போனாரா? தினகரன் கட்சியில ஜெயிச்ச எம்எல்ஏவோட ஆதரவு உங்களுக்கு வேணும். நைனா நகேந்திரன் வீட்டுக்கு போனாரான்னு கேட்டேன். இல்ல சார், நான் கேட்கிற சார், கேள்வியை புரிஞ்சுக்கோங்க சார். 25 பேர் அந்த நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதனால தான் நீங்க மலுப்புறீங்க. இல்ல, நான் மலுப்பல. நைனா நகேந்திரன் வீட்டுக்கு போனாரா? அவர் போல. ஏன் போல? அவங்கதான் கொள்கை எதிரி. ஏன்? கொள்கை எதிரி போல. பிஜேபி கரெக்ட்டுங்களா? சரி. போல. ஆ. இவர் பிஜேபியோட முகமாவே இருக்கிறார், அதனால போல. யாரு? டிடிவி. அப்ப இந்த 25 பேர் பிஜேபி முகம் இல்லையா அவங்க எல்லாம்? சார், அவங்களோட பிஜேபியோட தானே இருந்தாங்க போன வாரம் வரைக்கும். விருப்பப்பட்டு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார். நீங்க ஏன் வீட்டுக்கு போனீங்கன்னு தான் கேட்டீங்க. ஏன் வீட்டுக்கு போலன்னு சார், கேட்டீங்க. இல்ல சார், ஒரு பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி, அவர் வீட்டுக்கு போக மாட்டீங்க. டிடிவி தினகரன் அமமுக அவர் கட்சியில பிஜேபி சார்ந்து இருக்க நபர் வீட்டுக்கு போல சார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். போக மாட்டோம். பிஜேபி சார்ந்தவர்கள் யார் வீட்டுக்கும் போல. அன்புமணி வீடு? ம். அன்புமணி வீடு என்ன கணக்கு? அன்புமணி வீடு என்ன கணக்கு? அன்புமணி பிஜேபியா மாம்பழம் சின்னமா சார்? எந்த கூட்டணியில் இருந்தாரு? இல்ல இல்ல, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியா இல்ல ரெட்டை இல்லையா? சொல்லுங்க. ரெட்டல கிடையாது, பிஜேபி தான். எப்படி பிஜேபி? அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் செஞ்சாரு. அது ஊர் உலகத்துக்கே தெரியும். டிடிவி அதே தான் செஞ்சாரு. அது ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படி பார்த்தா எடப்பாடி சிஎம் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் ஏன் போய் சேர்ந்தாரு? பிஜேபி சொன்னதுனால தானே போய் சேர்ந்தாரு. ம். முடிஞ்சு போச்சு. அதனால நேரடியா யார் பிஜேபின்னு தெரிஞ்சா போல. இல்ல சார், நம்ம ஒரு குதிரை பேரத்தை தமிழ்நாட்டுல பார்க்க முடிஞ்சதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டசபையிலே பேசினாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குதிரை பேரம். ஆ. குதிரை பேரத்தை நடத்திட்டீங்க அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுல காணாத ஒரு காட்சியை நடத்திட்டாங்க இவங்க. இன்ன வரைக்கும் குதிரை பேர குற்றச்சாட்டு டிவிக்கு மேல இருக்கே சார். நான் கூட கேள்விப்படல குதிரை பேரன்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கிறதுன்னு அதை இப்பதான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் வட மாநிலத்தில் எங்கேயாவது கேள்விப்படுவேன், ஏதாவது ஒரு ஸ்டேட்ல. கிண்டி ரேஸ் கோர்ஸ் பக்கம் போயிருப்பாங்க சார், அதாவது பேசியிருப்பாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதரவுக்காக நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்தது, ம். வீடியோ எடுத்து வெளியிட்டது, ம்.
காமராஜ் அவர்கள் அமமுக ம். அதெல்லாம் நடந்துச்சுல்ல, அதெல்லாம் குதிரை பேரம் தான் அப்படின்றாங்க. யார் எடுத்து யார் வெளியிட்டா? டிவிகேவினர் தானே பாருங்க அவங்களுக்கு அவங்களே எடுத்து அவங்களுக்கு அவங்களே வெளியிட்டது. அன்றைய நாட்கள்ல வந்த டிவிகேவினுடைய பேஜஸ்ல தான் வந்தது அது. சார் வெளியிட்டது யாரு? உங்க ஆட்கள் தான் டிவிகே வெளியிட்டாங்க. பேஜ்ல வந்துச்சு, நீங்க பாத்தீங்க. டிவிகேவினுடைய ஆதரவாளர்கள் பேஜ்ல தான் அந்த வீடியோ வெளியானது. ரொம்ப சிம்பிள் மாதிரி சார். ம், அக்கா பிரேமலதா மீது உண்மையிலுமே ஒரு மரியாதை இருக்கு, சரி. புரியுதுங்களா? ம், நேத்து கூட ஒரு மேட்டர் சொன்னாங்க, அது கவனிச்சிங்களா? நான் கேட்டிருந்தா துணை முதல்வரே கொடுத்துருப்பாரு. எப்படி? சரி. ஆகச்சிறந்த காமெடியா இல்லையா? ஆ. இந்த அக்கா வந்து கேட்டிருந்தா டெப்டி சிஎம்ஏ கொடுத்துருப்பாங்களாம். அப்புறம் குதிரை பேர் நடந்துச்சு, அப்புறம் நான் கேட்டிருந்தா டெப்டி சிஎம்ஏ கொடுத்துருப்பாங்கன்றீங்கன்னு புரியலையே. ஆனாலும் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல ஆ. சார். இது இந்த குதிரை பேரன்ற வார்த்தை, ஆ. இந்த சோபா கல்ச்சர், சோபா ஒரு வீட்டுக்கு சோபா போச்சு இல்ல, ம். இந்த கல்ச்சர் எல்லாம் இப்பதான் பாக்குறோம். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம தூய சக்தின்றத நம்ப மாட்டேன்றாங்க சார். சார் முட்டா போயிலுங்க சார், அவனுங்க டெக்னாலஜி தெரியாமல் இருக்கிறானுங்க சார். நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க சார். சோஃபா போச்சு சோஃபாக்குள்ளே காசு வச்சு கொண்டு போயிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல முட்டா போயிலுங்க. அண்ணன் திருமாவளவன் ஆஃபீஸ் நீங்கள் போயிருக்கீங்கல்ல? ம். எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? சரி. எவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்கன்னு இல்ல, உங்களுக்கு அதுக்கு தெரியும்ல? புது சோஃபா போட்டு இருங்க தான் நம்ம சார். உட்காரணுமா போயிட்டு? கேளுங்க, அந்த சோஃபாக்குள்ளே காசு வச்சு கொடுத்து அந்த சோஃபா வந்து அங்கே உட்காந்து அண்ணன் திருமாவளவன் கிழிச்சு பிரித்து எடுத்துகிட்டு இருப்பாரு, அப்படி தானே? ஏன்டா அப்படி அறிவெடுத்தனமாக இருக்கீங்க? சத்தியமே எனக்கு புரியல சார். ஏன்டா எங்கே போயிட்டு இருக்கு உலகம்? இன்னைக்கு வந்து ஏஐக்கு ஒரு அமைச்சர் போட்டாங்க, சோஃபாக்குள்ளே காசு வச்சு அனுப்பிச்சான்னு பேசிட்டு இருக்காங்க போது இவங்க தான் சார் இல்ல, ஒரிஜினல் அது தற்கொலை. புது விதமா இருந்துச்சு சார் சார். ஒரிஜினல் தற்கொலை, சிஎம் எந்த வீட்டுக்கு போறாரோ, எந்த அலுவலகத்துக்கு போறாரோ, சோஃபாக்கு போது உடனே. ஒரிஜினல் தற்கொலை சார். இல்ல இவங்க சார், அது பணம்னு இல்ல, சோஃபா கல்ச்சர். பணம் தான் சொன்னானுங்க அவங்க. சோஃபா கல்ச்சர், சோஃபா வாங்கி கொடுத்தா அப்புறம் உனக்கு ஏன் வலிக்குது? பணம் தானே சொன்னீங்க. முட்டாத்தனமா இல்லையா சார்? இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு டெக்னாலஜி? சோஃபாக்குள்ள சோஃபா கம்பெனிக்காரன்ட்ட சொல்லி அது உள்ள பணத்தை வச்சு தச்சு அதை பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்து அண்ணன் திருமாவளவன் உட்காந்து பிரிச்சு எடுத்துட்டு இருப்பாரு காசை. சரி. என்னடா பைத்தியக்காரத்த மாதிரி பேசுறீங்க? அதிமுகவினர் இன்னைக்கு நிறைய பேர் டிவிகேக்குள்ள வேகமா வந்து சேர்றாங்க. ம். அது தேவையா? அவங்கள சேர்த்துக்கணும்ன்ற தேவை இருக்குதா என்ன? விரைவில் திமுக வந்து வருவாங்க சார். இல்ல, அது என்னத்துக்கு சார்? உங்களுக்கு தான் அவங்க 2 பேருமே வேண்டாம். நீங்க என்ன தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, அப்புறம் என்னது இன்னொன்னு ஏதோ ஒன்னு சொல்லுவார்ல, தூரமா போன தூரசக்தி. தூர சக்தி, கேளுங்க. வேற இன்னும் கூட என்ன மற்றும் பலர், ம். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா அவங்க எல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம தான் தூய சக்தியாச்சு அதான் நான் சார். சொல்றேன், புரிஞ்சுங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருந்த நபர் இன்றைக்கு மாற்றுக் கட்சியில் உள்ள தலைவர்களும் விரும்பக்கூடிய முதல்வராக இருக்கிறார்னால இவரை நேசித்து வராங்க. ம். வரவங்களை ஏன் வர இல்ல சார், வேணாம்? அவங்க எல்லாம் கடந்த காலங்கள்ல என்ன மாதிரி நிலையில இருந்தாங்க, எந்த கட்சியில இருந்தாங்க, இல்ல அவங்க மேலேயும் ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு அது போன்ற நிறைய குற்ற பின்னணியும் இருந்திருக்கு. சரி, ஓகே, அன்னைக்கு தவறு செய்தவர்கள் அங்க வந்ததுமே அவங்க தூயவர்களா மாறிடுறாங்களா? தூயவர்களா மாறுறதுக்கு இல்ல சார். இங்க வந்துட்டாங்கன்னா இங்க முதலமைச்சர் யாரு? அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொத்திட்டு ஒழுங்கா தான் இருந்தாங்கன்னு அர்த்தம். ஓ. இங்க எந்த சேட்டையெல்லாம் செய்ய முடியாது. அங்க வந்து நீங்க 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு ஜெகத் ரட்சகன் பணத்தை கொண்டு போய் பணவரில் ஒழிச்சு வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவருக்கு எம்பி வாய்ப்பு கொடுத்தாங்க தெரியுங்களா? அந்த சீன் இங்க இல்லைன்ற. இவர் வந்து எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய, மக்களை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள். டெல்லிக்கு போனாரு தமிழ்நாடு முதலமைச்சர். 2 நாள் பயணம், ஆனா ஒரே நாள்ல சீக்கிரமா திரும்பி வந்துட்டாரு. ஏன் அங்க சரியா மரியாதை இல்லையோ நமக்கு? ஒரு வேலை அப்படியா? இல்ல, சீக்கிரமா முடிஞ்சிருச்சே சார் அந்த பயணம். நாம எவ்வளவு டெல்லிக்கு கெத்தா போனாரா, மூஞ்சிய மூடிட்டு போனாரா? கெத்தா போனாரு, ஆனா வேகமா வந்துட்டாரு. அப்புறம் அவர் கூட உட்கார்ந்து என்ன செய்ய சொல்றீங்க? யார்கிட்ட? எதுக்காக போனோமோ அதை இல்ல பார்த்தாச்சு, சார், கொடுத்தாச்சு, எனக்கு வந்தாச்சு. தெரிஞ்சு போன பினராயி விஜயன், அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கூட 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து பேசி சார், உதயநிதி ஸ்டாலின் திமுக அங்கதான் குத்த வச்சே கிடக்கும். சோஃபா தூக்கிட்டு பாருங்க, அங்கதான் இருப்பாங்க. அங்கதான் இருப்பாங்க. இவருக்கு என்ன வேலையோ அதுக்கு போனாரு, வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரு. நீங்க வேணா டைம் ஸ்லாட் சொல்லுங்களேன். நீங்க எல்லாரும் பினராயி விஜயன் 45 மினிட்ஸ் பேசியிருக்காரு அப்போ. அதே போல VT சதீசன் இப்போ ஒரு 27 நிமிடங்கள் 1/2 மணி நேரம் பேசினாரு. பல மாநில முதல்வர்கள் அங்க பேசும்போது ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்க. இவர் ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சிட்டாரு. அதையும் நிறைய பேர் ஆளாளுக்கு டீகோட் பண்ணாங்க. அதை மட்டும் தான் சொன்னேன், கேட்டுக்க கொடுத்துக்க கிளம்புறேன்னு வந்துட்டார். அவ்வளவுதான். உங்க கூட கொஞ்சம் உலாவறதுக்கு நான் வரலன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. நீங்க இந்த ஊடகம் வழக்கமா ஒரு விட்டீங்களா முன்னாடி சிபிஐ அலுவலகத்தில் இந்த கேள்வி கேட்டார்கள், தலைவர் விஜய் அவர்கள் இந்த பதில் சொன்னார்னு. அதே போல இப்போ ஒரு விட்ட வேண்டியதானே? ஏதாவது எக்ஸ்ட்ரா விட்டு இருக்க வேண்டியதானே உங்க ஆசைக்கு? இந்த சோஃபா மாதிரி இல்ல சார். சரி, எவ்வளவு டைம் ஸ்லாட் கொடுத்தாரு பிஎம்? இவர் எவ்வளவு நேரத்துல வந்தாரு? டைம் ஸ்லாட் கிடையாதுங்க. ஒரு சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் எவ்வளவு நேரம் பேசணும் டைம் ஸ்லாட் கிடையாது. அப்போ யார் நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கான பதில் அங்க இருக்கும். அவர் என்ன பேசுறாரோ அதுக்கான பதில் இருக்கும். எவ்வளவு போதுமோ அப்ப அவ்வளவுதான் பேச்சே நடக்குதுன்னு சொல்லி தளபதி இல்ல ரொம்ப இல்ல சார். தமிழ்நாட்டு முதல்வர்களே இந்த அளவுக்கு குறைவா பேசிட்டு வந்தது இவர்தான் அப்படின்ற அந்த அளவுக்கு பிஜேபி வேணாம்னு நினைக்கிறாரு. ஏதோ பிரதமர்ன்ற மரியாதைக்கு போய் பேசிட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஹோம் மினிஸ்டரை சந்திக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கலையா, இல்ல அவங்க ஏதேனும் ஸ்கிப் பண்ணிட்டாங்களா, பார்க்க விரும்பலையோ? இல்ல அவங்க தரப்புல சொன்ன செய்தி பாத்தீங்களா? நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? பார்த்தேன்.
என்ன சொன்னாங்க? எங்க கிட்ட அவங்க அனுமதி கேட்கலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவ்வளவுதான். ஆ. புரிஞ்சா? ஆனாலும் சார் நீங்க வேணா பாருங்க. இல்ல சார். இனி அடுத்தடுத்து திமுக ல இருந்து எல்லாம் போய் அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி குத்த வச்சு உட்காருவாங்க. ம். வெள்ளை அறிக்கை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த காட்சியை நீங்க பாப்பீங்க. ம். ஏன் போனாங்கன்ற விஷயம் மக்களுக்கு புரிஞ்சிடும். காங்கிரஸ் தலைவருடைய வீடு ம். நம்பர் 10 ஜென்பத்துக்கு போறதா இருந்துச்சு எல்லாமே. ம். அங்க ஒரு விருந்து கூட இருக்குதுன்னாங்க. யார் சொன்னா? எதையுமே பார்க்கல. யார் சொன்னா? வந்த செய்தியை தான் நான் சொல்றேன். டெல்லி இல்ல சார், ராகுல் காந்தி தமிழ்நாடு இல்லம் பூரா ராகுல் அங்க- காந்தி தரப்புல சொல்லப்பட்டுச்சா? நான் சொல்லிடுறேன் கேளுங்க. ஆ. தமிழ்நாடு இல்ல முழுக்க ம். அங்க ஏதோ விஜய் ஜெயிச்சதை ராகுல் ஜெயிச்ச மாதிரியே பேனர் வச்சிருந்தாங்க சுத்தி சுத்தி. நானும் பார்த்தேன். ஆ. என்னங்க இது, ராகுல் அது ஜெயிச்சிட்டாரா தமிழ்நாட்டுல? அவ்வளவு பேனர் இருக்குன்னு நினைச்சேன். அவங்க வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல இவரும் அங்க போகாம வந்திருப்பாரு டெல்லிக்கு இல்ல போன. சார், அந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக டிவிகேல இருந்து வந்ததா இல்ல இல்ல சார். முதலமைச்சர் சர்க்கிள்ல இருந்து சுத்தி வந்ததா? வச்சு 20 பேனர் வச்சே பார்க்கும்போது அங்க வீட்டுக்கு போகாம இவர் வரமாட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆஸ்திரேலியா வாங்க, யுஎஸ் வாங்க, கனடா வாங்க, இலங்கை வாங்க, எங்க வேணாலும் வாங்க, இதே மாதிரி பேனர் அங்கேயே வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும், பெரிய பெரிய இடங்கள்ல. ம். அப்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க இல்ல முடியல சார், அதுதான் ஏதோ 2 நாள் பயணம் இவங்களெல்லாம் சந்திக்கிறதா இருந்தது. ம். ஒருவேளை பிஜேபி ஏதாவது அவங்க கோப பார்வை எது நம்ம மேல பற்றக்கூடாது. அடேங்கப்பா, பட்டுட்டாலும் என்ன பண்ணிடுறீங்க ஆ. சார்? ஆட்சி அதிகாரத்துல நல்லா யோசிச்சுங்க. நீங்க சொன்ன 2 பேர் தான் இங்க இருந்தாங்க. யாரு? பிஜேபியோட ஃபுல் சப்போர்ட்டோட திமுக அதிமுக இருக்கும் பொழுதே தளபதி விஜய் அவர்களே ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு அவர் சிஎம் சார். நீங்க ஏதாவது தப்பா ஏதாவது யோசிச்சிட போறீங்க. இல்ல நம்ம மெஜாரிட்டி இல்ல. ஏற்கனவே minority-ஆ தான் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களோட நிலவரம் என்னவா இருக்கு பிஜேபின்னு உங்களுக்கு தெரியும். சரி. எதையாவது தப்பா யோசிச்சு ஆ. ஒன்றும் ஆயிரப்போகுது. ம். அதுதான் அவரே சொன்னாரு, வேண்டாம் ம். எனக்கு நல்லா சார், வந்துடும். காங்கிரஸ் நமக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் 2 பேர் மினிஸ்டர் கொடுத்து அது உண்மையிலே அது நமக்கு சேஃப்டி தானா? பிஜேபி நம்ம மேல ஒரு பார்வையை வேற மாதிரி திருப்பிடாது? என்ன என்ன பயம்லாம் இல்ல நமக்கு என்ன திருப்பம் சார்? காங்கிரஸ் யார் யார் தூக்கி சுமக்குறாங்களோ அவங்களை எல்லாம் நோட் பண்ணி எழுதி வைக்கிறாங்களாம் பண்ணி பிஜேபி. பண்ணி? சிக்கல் சார். இந்த ஒரு- நமக்கு எதுக்கு தேவையில்லாம தூக்கி தலையில ஒண்ணு வச்சுக்கிறது? சொல்லுவாங்க சார், புடிங்கிருவ போய் டீ சொல்லு அப்படின்னு வாங்க, ஒரு காமெடி தெரியுமா உங்களுக்கு? ஆஹா. அந்த மாதிரி நீங்க தளபதி விஜய் அவர்களை நீங்க ஏதோ சாதாரணமா ஒரு தனியா நினைச்சிட்டு இருக்காதீங்க. 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி சார். உசுரை கொடுக்க கோடி பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நீங்க ஒத்த பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எல்லா ஸ்டேட்லயும் என்னென்னமோ செஞ்சீல, குட்டிக்கார நடிச்சு ஏதாவது பண்ணல. இங்க ஒன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த களம் வேற, தளபதி என்பக்கூடிய நபர் வேற. ம். அவர் என்ன முடிவு பண்ணாரோ, அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு, யார் நம்ம தேடி வந்தாலும் அவர்களுக்கான அதிகார பகிர்வு கொடுப்போம்னு சொன்னாங்க. முறைப்படி இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை அழிச்சதான் வரலாறு. ஆனால் முதல் முறையாக கூட்டணிக்கு வந்த நபர்கள் அத்தனை பேரையும் வாழ வச்சிருக்காங்க டிவிக்கு. தளபதி விஜய் அவர்கள் பொழுது எப்படி வரலாறு மாற்றாரு உங்களுக்கு புரியுதா? சாமானிய மனிதர்களுக்கும் பதவி, சாமானிய மனிதர்களுக்கு அதிகாரம், அமைச்சர் பதவி, கூட்டணி கட்சி நபர்களுக்கும் அமைச்சர் பதவி. ம். இன்னைக்கு வன்னியரசனுக்கெல்லாம் கொடுத்துருக்கா, நீங்க பார்த்துருக்கீங்க. வன்னியரசன் எவ்வளவு கடுமையாக பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும். ஆமா, அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டியும் இன்னைக்கு எல்லாருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்கறானாக்கா அதான் தளபதி விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்த மனுஷனை பிஜேபி நோட் பண்ணி வச்சு என்ன செய்வீங்களா? இல்ல காங்கிரஸ் எல்லாம் தூக்கி சுமக்கிறது ஆ. அது பிஜேபி வந்து ஒரு கோர பார்வை, ஒரு கோப பார்வைக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா என்ன சிக்கல் தானே அது? கோவப்பட்டு என்ன பண்ணுவீங்க? ஆ. கோவப்பட்டு ஏதாவது மருந்து குடிக்காம இருக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். சரி. ஆ. டிவிகேவினுடைய அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் இன்ஸ்பெக்ஷன் போறது விமர்சனம் ஆயிருக்கு சார். ம். அங்க போயிட்டு அதிகாரிகள் வர்சஸ் அமைச்சர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு 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 டிஸ்டன்ஸ் வர மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு, அதாவது இன்ஸ்பெக்ஷன் ஆய்வுன்றது சினிமேட்டிக்கா இருக்குது. ம்ஹும். ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமுக்காக வீடியோ தயார்படுத்துற மாதிரி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே. 6 மாசமா பொத்திட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு 6 நாள் கூட முடியாம இப்படி உட்காந்து கதறி கொண்டு இருந்து அதே எல்லாத்தையும் கையில் எடுத்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறீங்களே தவிர, ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு, அதுக்கேற்ற மாதிரியான என்னென்ன நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கு, வந்த உடனே டாஸ்மார்க்கில் கை வச்ச விஷயமா இருக்கட்டும், இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காருன்னு பொழுது ம். அமைச்சர் போனா விமர்சிக்கிறாங்க, அவங்க போனா விமர்சிக்கிறாங்க. நீங்க எதைத்தான் இல்ல சார், விமர்சிக்கல? கேமராவோட போறாங்க, மைக்கோட போறாங்க ஆய்வுக்கு. ம். அதே போல அதிகாரிகள் கிட்ட வந்து அவங்க அதிகாரிகள் வர்சஸ் அமைச்சர்னு ஒரு மோதல் வர ஆரம்பிக்குது. சின்ன சின்னதா நிறைய இடங்கள்ல வருது. அந்த சீனே இங்க கிடையாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல scene வெளிப்படுத்தல அதிகாரிகள். அதிகாரிகள் எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ம். இன்னைக்கு கோட்டையில் பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? என்னன்னாலும் ஆன் டைம்ல உள்ள வந்துதாகணும். இது வரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு சிஎம் வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா சார்? ம். எந்த சிஎம்மாவது இதே மாதிரி காலையில் 9 மணியா நாங்கள் உள்ளே வர்றதும் சாயங்காலம் கிளம்பி போகிறதும் அங்கேயே லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்றதும் இப்படி ஒரு வேலை செஞ்சு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு அதிகாரியும் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் செக்ரட்டரி போனப்போ சொன்னது, சார் சிஸ்டம் என்ன சார், இவருக்கு போய் அரசியல் தெரியான்னு சொன்னாங்க, என்ன மாதிரி வேலை செய்கிறாரு, எல்லாத்தையும் எப்படி வேலை செய்ய வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ம். ஸோ இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொன்ன எல்லா மடையர்களும் வந்து அரசியல் கற்றுக்கங்க, ம். அவரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, பார்த்து தெளிஞ்சுக்கங்க கொஞ்சமாவது. இதுக்கு மேலே அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனா இது வந்து ஒரு சினிமா மோகம் கொண்ட இன்ஸ்டாகிராமால் மக்களை வந்து மூல செலவு பண்ணி குழந்தைகள் எல்லாம் வந்து
தவறா பயன்படுத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு ஆட்சி இது ம். அப்படின்ற ஒரு விமர்சனம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இப்போ கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டாலும் சரி, அவன் குடும்பத்திலேருந்து அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டு சார். நான் என்ன சொல்கிறேன், தோத்து போனவன் இதை தவிர்த்து வேற என்ன சொல்லுவான்? அதுவும் படுதோல்வி அடைஞ்சவன் குழந்தைங்களெல்லாம் வச்சு பிரச்சாரம், இன்னொன்னு ஏமாத்திட்டீங்க. 16 அமைச்சர் தோத்துருக்காங்களா? வரலாற்று இப்படி யாராவது தோத்துருக்காங்க? அதுதான் சார், இது ஏதோ அதுதான் சார் சொல்றேன். அப்ப என்ன செய்யணும்? 16 அமைச்சர் தோத்து போயிருக்காங்க. புரிஞ்சுல உங்களுக்கு? திமுகவில் 16 அமைச்சர் தோத்து போயிருக்காங்க. எங்க தோத்த? குழந்தைகிட்ட தோத்த. அதான் சார், குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டிருக்குன்றது அப்ப அந்த அது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா? அது அப்ப அவ்வளவு அந்த லட்சத்தை தான் ஆட்சி கொடுத்துருக்குற. சின்ன குழந்தை கூட இப்ப வந்து உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு தான் நீ ஆட்சி கொடுத்துருக்கிற திமுக. கேவலமா இல்லையா? இதை மறுபடியும் நீ வெளியில சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்லையா? ஆடா பாவிங்களா, எப்படா தைரியமா போய் வெளியே சொல்ல? இதை சொன்னா நம்மளே மல்லாந்து படுத்துட்டு எச்சு துப்புற மாதிரி இருக்கு அர்த்தமாச்சு. அதை கூட ஏன் உங்களுக்கு புரியல? இந்த அதிகார மாற்றம் என்பது மக்களுக்கானதா? மக்கள் விரும்பி கொண்டு வந்ததா? குழந்தை சொன்னா பெரியவங்க என்ன சொல்லணும்? இல்ல சார், இல்ல தம்பி நல்ல ஆட்சி கொடுக்குறாருப்பா அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து ஏன் சொல்ல முடியாம, ஓகே தம்பி விஜய் அவர்களுக்கே ஓட்டு போறேன்னு சொல்லி சிஎம் ஆக்கினாங்கன்னா என்ன காரணம்? அவ்வளவு கேவலமா ஆட்சி கொடுத்துருக்கீங்கன்னு காரணம். அப்ப குழந்தைகிட்ட தோத்து போயிட்டியா? டிவிகேவின் குழந்தைகிட்ட தோத்து போயிருக்க. எப்படி? டிவிகேவின் குழந்தைகிட்ட தோத்து போயிருக்க. நல்லா கேட்டுக்க. சரி, அழுவாத கூட. நைட்டு அழுவாங்க சார். எப்படி அழுவாங்க இந்த பேட்டி வந்தோன்னு? இல்ல அப்படி இல்ல, எதிர்கட்சியா செயல்பட போறேன்னு அவரே சொல்லிட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை தான் சொன்னார். நாங்க நல்ல எதிர்கட்சியா, இன்னொன்னு திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது தான் வேகமாவே வேலை செய்வாங்க. அப்ப வந்து உனக்கு வந்து ஆளுங்கட்சியா வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம். அதானே? சரி, அதானே சார் அர்த்தம். நீ கடைசி வரைக்கும் எதிர்கட்சியா வேறு. இன்னும் ஆனால் வரலாற்று தம்பி ரமேஷ் சொன்ன மாதிரி எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசியலும் உருவாகும். அது கொஞ்சம் இதா இருந்துச்சு சார். ரமேஷ் சொல்லும்போது நானும் பார்த்தேன், இது எங்க நடக்கவா போகுது? அது திமுகவே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது ஏன் வரலாற்று இது நடக்காது சார்? நடக்கும். திமுக அதிமுக இன்னைக்கு அதிமுக எப்படி அழிந்ததோ அதே போல பாருங்க, 5 வருஷத்துக்குள்ள திமுக கரைந்து. அதிமுக எங்க அழிந்தது? எங்க அழிந்தது அதிமுக? எங்க அழிஞ்சுதான் அவங்க இல்ல. அது என்ன இது? இப்ப டிவிகேவோட திட்டமே அதிமுகவை அழிக்கணும்ன்றது தான் திட்டமா? நாங்க யாரையும் அதே போல சொல்றாரு 100 யூனிட் மின்சாரம். இது ஏதோ ஐயா ஸ்டாலின் ஒன்றும் கொடுத்துட்டு போல, திமுக கொடுத்துட்டு போல, அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தது அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா புகழ் எல்லாம் பண்ணாரு. நான் பார்த்தேன் திரு விஜய் அவர்கள். சார் உங்களுக்கு ஜெயலலிதா புகழையும் எம்ஜிஆர் புகழையும் பாடி அதிமுகவினர் ஒவ்வொருத்தரையா கட்சிக்குள்ள சேர்த்து அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லாம பண்றதுதான் டிவிகேவோட திட்டமா? இது வந்து இன்னொரு அதிமுகவா டிவிகே? சொல்லட்டுமா? நாங்கள் யாரையும் அழிக்க வரல, வாழ வைக்க தான் வந்திருக்கிறோம். இவங்க திமுக ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தது இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுற்றினானுங்க. நாங்கள் தான் கொடுத்தோம் 100 யூனிட். அதுக்கு தான் ஒரு அடி அங்கே அடித்தார். அதான் நம்பர் 1. 2வது விஷயம், நீங்கள் அதிமுக அழிவின் விளிம்பில் இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஊடகம் கூட செய்தி போட்டுச்சுல. நான் அப்படியெல்லாம் போடலையே. நீங்கள் இல்லை, உங்கள் ஊடகத்துலேருந்து செய்தி வந்துச்சா இல்லையா? கட்சி உடஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு, எல்லாம் போகிறாங்க. அழிஞ்செல்லாம் போயிடாது சார். இது என்ன? இது அழிஞ்சு போல சார், உடஞ்சு போச்சு. இல்லை சார், அவ்வளோதான். இதுதான் உண்மையான அதிமுக ஆதவ அர்ஜுனா அமைச்சர் சொல்கிறாரு. அதிமுகவினரெல்லாம் 90% அதிமுகவினர் இன்னும் 1 மாசத்துல எங்க வந்துருவாங்க? இது என்ன இன்னொரு கட்சியை கொண்டு வந்து கபலீகரம் பண்ணி நாங்க சேர்த்து வச்சு நாங்க ஒரு கட்சி நடத்துவோம்னா அது என்ன இது சார்? உங்க அதிகாரம் கொடுத்தா உங்க கட்சியை பலப்படுத்துங்க சார். ஓகே, சேகர் பாபு யாரு? செந்தில் பாலாஜி யாரு? அப்பாவு யாரு? அவங்களாம் விரும்பி போனாங்க. வெக்கமா இல்ல அது சொல்றதுக்கு? ஏன்டா உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு துப்பு இல்லாம அந்த கட்சியில இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வச்சு திமுக அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. அப்ப திமுக எப்படியோ அதிமுக எப்படியோ அதேதான் டிவிகேவும். அவ்வளவுதான். இது வித்தியாசம்லாம் கிடையாது. இது மாற்று சக்தி எல்லாம் கிடையாது. சரி, விரும்பி போனாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இங்க அமைச்சரா இருக்கிறது யாரு? யார சொல்றீங்க? டிவிகேல அமைச்சரா இருக்கிறது யாரு? செங்கோட்டையன் சொல்றீங்களா? டிவிகேல அமைச்சரா இருக்கிறது யாரு? செங்கோட்டையன் என்னைக்கோ வெளியில வந்துட்டார் சார். அவர் அமைச்சரா இருக்காரு. மிச்சம் எல்லாருமே இங்க வந்திருக்க நபர் தானே. அங்க இருந்து நபர்கள் விரும்பி வராங்கன்னா வந்துட்டு போட்டு. செங்கோட்டையனுக்கு அங்கதான் சொன்னாரு சார் வெளிப்படையாவே, அதிமுக எந்த நிலைமைக்கு கபலீகரம் ஆகும், ஒன்னும் இல்லாம உடஞ்சு போகும், அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, அவர் பிஜேபியோட அடிமையாயிட்டான்னு வெளிப்படையா சொல்லி தானே வெளியில வந்தாரு. இங்க வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இவ்வளவு பெரிய முகமாக இவ்வளவு பெரிய முகவரியை கொடுத்தது தளபதி விஜய்னு சொன்னாரா? இங்க 0ல இருந்து ஹீரோ வரைக்கும் எல்லாத்துக்கும் முகவரி கொடுப்பது தளபதி விஜய் மட்டும் தான் சார். அதிமுகவினரை கயிறு கட்டி இழுக்கிறதா இப்போ உங்களுடைய பெரிய ப்ராசஸா? அதுதான் உங்களுடைய ஹோம். நல்லாட்சி கொடுக்கறது எங்களுடைய வேலை. அதிமுக வந்து விரும்பி வருது. நான் என்ன சொன்னேன்? எல்லா தலைவர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கிறார் பொழுது எல்லாம் வராங்க. நாளைக்கு மாதேஷே வந்து கட்சியில சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டிவிக்கு நடக்கும் சார். நடக்காதா? மாதேஸ்வரர்களுக்கு செய்தி தொடர்பாளர் கொடுக்குறோன்னா வரமாட்டீங்களா? வரமாட்டேன். வருவீங்க. எது இன்னும் 5 வருஷம் இருக்கு சார். பார்க்க தான் போற அந்த காட்சியை. அன்னைக்கு நடக்கும் சார். பாருங்க, அந்த சந்தோஷம் தெரியுது சார். இன்னைக்கு திருச்சிக்கு சாயந்தரம் 4 மணி 4:30 வாக்குல தான் பேசினதே அவரு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நன்றி தெரிவிப்பு கூட்டம். ஆனா காலையில 9 மணிலேருந்தே அந்த திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் போன்ற இடங்கள், அந்த ஸ்ரீரங்கம் சாலை, நிறைய இடங்கள்ல வந்து
மக்கள் நடந்து வந்த காட்சிகள் எல்லாம் சில வீடியோக்கள் வந்திருக்குது. ம். ஏன் அவ்வளோ அலைக்கழிப்பு? இது வந்து கடந்த காலங்களில் திமுக அதிமுக என்ன பண்ணாங்களோ அதையே தான் நம்ம பண்றோமே. அத இல்ல சார், மாலை அவர் என்ன நேரம் ஒரு 3 மணிக்கு மேல நம்ம வந்து ஒட்டுமொத்த போக்குவரத்து மாற்றத்தையும் கூட செஞ்சிருக்கலாம். காலை 9-10 மணிலிருந்தே இதை ஆரம்பிச்சு மக்களுக்கு துயரம். நான் கூட அதை பதிவிட்டு இருந்தேன். அதாவது இது எங்கன்னா அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு ஆட்சியாளர்கள் மேல, அது திரு விஜய் அவர்கள் மேல கோபமா வருது இல்ல? இல்லை உங்களுக்கு அரசியல் தெரியல, ஒன்றும் புரியல. ஓ 4 மணிக்கு தலைவர் பேச வரான்னாக்கா 3 மணிக்கு நீங்கள் எல்லாத்தையும் போக்குவரத்தை மாற்றி விட்டீங்கன்னாக்கா மக்களுக்கு எப்படி இது போய் சேரும்? இந்த இடத்துல டைவர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல நம்ம போகணும், ஹாஸ்பிட்டல் போனவங்க பேஷண்ட்டு வெளியில் வேலைக்கு ஆனா போறவங்க சிரமப்படுறத எப்படி தெரியும்? சொல்றாங்களே மக்கள். முன்னக்கூட்டியே காவல்துறை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆ. எங்கெல்லாம் போக்குவரத்தை மாற்றுறோம், எந்த பக்கம்லாம் மாற்று பாதை அமைக்கப்பட்டிருக்கு, எந்த பக்கம்லாம் டைவர்ஷன் கொடுத்துருக்கோம்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ம். அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா நபரும் போயிட்டு இருக்கிறாங்க. 2-3 கிலோமீட்டர் நாங்க நடந்து வரோம்னு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ம். ஏன்னா நாங்க இதுதானங்க இந்த மாற்றத்தையாங்க நாங்க எதிர்பார்த்தோம்னு சிலர் பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன். அதுதான் சார் சொல்கிறேன், போக்குவரத்தை மாற்றியது காவல்துறை அறிவிப்பு கொடுத்துருச்சு. அந்த அறிவிப்பை பார்க்காம இவங்க வந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதான் எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் சட்டமன்றத்தை எவ்வளோ பேர் லைவ் பார்க்குறாங்க உங்களுக்கு புரியும்ல? ஓ இனிமேட்டு வந்து அப் டு டேட் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். செய்தியை தெரிஞ்சுக்கணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும். இளைஞர்களை அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டாரு, வந்துட்டாங்க. இனி அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளும் அரசியலுக்குள்ளே வரணும் பொழுது இனி அரசியல் இப்படி தான் சார் இருக்கும். எல்லாமே நூக்கன் கார்னர் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். எவன் திருடன், எவன் அயோக்கியம், எவன் நல்லவன், யார் நல்லாட்சி கொடுக்குறா, யார் தீய சக்தி, எல்லாமே உங்களுக்கு பட்டவத்தமாக தெரிஞ்சிடும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார் சார்? ம். எப்போ நான் கேள்வி கேட்க முடியும் அவரை? அது அவர் நடத்தும் போது சொல்கிறோம், இப்போ கேளுங்க சார். அவர் நடத்தும் இல்ல போது சார், சொல்றேன். டெல்லியில சார், அவர் நடத்தும் போது சொல்றேன் டெல்லியில கேளுங்க. ஒரு மரபையே மீறிட்டாரு அப்படின்னு நீங்க வந்திருக்கு. ஸ்டாலின் சார் பேட்டி எடுத்திருக்கீங்க? நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஆ? அவர்கிட்ட. பேட்டி பத்திரிகையாளர் எடுத்தீங்களா? சந்திப்புல கேள்வி கேட்டிருக்கேன். பேட்டி எடுத்திருக்கீங்களா? பேட்டி எடுக்கல, கேள்வி கேட்டிருக்கீங்க. கேள்வி கேட்டிருக்கேன். எப்போ எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க? நான் ஒரு 2 வாட்டி கேள்வி கேட்டிருக்கேன். 5 வருஷத்துல 2 வாட்டி கேட்டிருக்கீங்கல்ல? சரி ஓகே, சரி ஓகே. இல்ல நாங்க 5 வருஷத்துல 2 வாட்டி இல்ல கேட்டிருக்கீங்கல்ல? சார், அந்த கேள்வி சரி எழுதி இங்க கொடுத்து தான் செய்யல. டெல்லியில போய் பிரைம் மினிஸ்டரையும் இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் பார்த்துட்டு வந்து இது மரபு சார்னு கேட்குறாரு. பத்திரிகையாளர் நிரஞ்சன் அங்கே கேட்குறாரு, இது மரபு சார், அம்மையா ஜெயலலிதா வந்து அவங்க கூட பேசிட்டு போயிருக்காங்க, நீங்க ஏன் சார் பேச மாட்டேன், கேட்கவே மாட்டேன்ற, ஒண்ணுமே சொல்லாம கடந்து வராரு. பதவி ஏற்கும் பொழுது உறுதி பிரமாணம் எடுக்கிறோம்ல, ஆமா. ம்? ம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உறுதிமொழி எதிராக இருக்கு. செயல் மாட்டேன்னு சொல்லிட்டு ம். திருடக்கூடாதுன்றதான் மரபு. திமுக திருடாம இருந்த, அதிமுக திருடாம இருந்த, இல்ல கேக்குறேன், இல்ல சார், போதை வந்து வளர்க்கக்கூடாது எதுக்கு மரபு. வந்தீங்கன்னு ஒரு சார் நேஷனல் மரபு மீடியா நீங்க இல்ல கேட்டீங்கல்ல? நேஷனல் மீடியாவோட அந்த வியூ மரபு. அவர் மேல படணுமா இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சருடைய வியூ வந்து ஒட்டுமொத்தமா எல்லா டெலிகாஸ்ட் எல்லா டெலிவிஷன்லயும் டெலிகாஸ்ட் ஆகணும்ல. ஏற்கனவே வெறும் அரசியல் கட்சி தலைவராக இருந்து இஃப்தார் நிகழ்ச்சியை உலகம் முழுக்க பரவிடுச்சு சார். நீங்க அவருக்கு வெளிச்சம் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது. ஒரு அவருக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சிருக்காரு, நிதியமைச்சரை சந்திச்சிருக்காருன்ற செய்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? இது காலகாலமா இருக்கிற மாதிரி தமிழ்நாடு இல்லத்துக்கு வெளியே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் இதுக்காக வந்தேன், இதை கேட்டிருக்கேன், இந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுன்னு சொல்லிக்காரு. இல்லைன்னா நாங்க வந்து இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக அதுக்கு என்னென்ன கேட்டான்ற அறிக்கையெல்லாம் வெளியே வந்துச்சுல, பாத்தீங்கல்ல? நாங்க அதை எதிர்பார்க்கல சார், நாங்க அவர் பேசுறதை எதிர்பார்க்கிறோம். பேசுவார், சரி அங்கேயும் பேச மாட்டேன்றாரு, இங்க ஏர்போர்ட் இறங்கணுமா ஃபிளைட் இறங்கணுமா இங்கேயாவது பேசணும்ல. பேசுவார். இந்த மாதிரி நான் போனேன் டெல்லிக்கு, இந்த வேலையா தான் போயிருந்தேன், இது நடந்துச்சு. 4.25 வருஷம் முடிஞ்சிருச்சு அவர் ஆட்சி அமைச்சு. இல்ல ஒரு வாரத்துக்குள்ளேயே உடனே உங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்குன்னு ஆசை இருந்தாக்கா நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போதானே கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன சார் இது தூய சக்தி மாற்று சக்தி தானா நடக்கிறது? கம்பல்சரி சார். இனி தீய சக்திக்கு அடி கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு பிறகு திமுக கதறக்கூடிய கதறுகள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. மேலேருந்து ஓலை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நபரையாக விசாரிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா? ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியும்ல திமுகவுது. அந்த லூப் ஹோல்லாம் அடைச்சிருவோம் தெரியுமா உங்களுக்கு இனிமேல்? ஓகே. ஏன்னா சட்டத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் சட்டத்துறை போன ஆட்சியில் இருந்தக்கூடிய அமைச்சர் வந்து இந்த சைவ வைணவத்தை குறித்து ஆபாசமாக வந்து பாலியல் தொழிலோட ஒப்பிட்டு ஒருத்தர் பேசினார்ல, யாரு? பொன்முடி. அவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்து அவர் நீதிமன்றத்தில் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் போய் குத்த வச்சு உட்காந்துறாரு அந்த அமைச்சர். தெரியுமா உங்களுக்கு ரகுபதி? அந்த சீன்லாம் இனிமேல் இந்த ஆட்சியில் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். தளபதியுடைய ஆட்சியில் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், யாராக இருந்தாலும் தூக்கிடுவார். அதில் எந்த மாற்று கருத்திலும் பொழுது நிச்சயமாக நல்லாட்சி கொடுக்கும். மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சரை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் விரும்பக்கூடிய ஒரு முதலமைச்சராக தளபதி விஜய் இருக்காரும் பொழுது கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லா இருப்போம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னும் புதுசா சில அதிரடிகள்லாம் நடக்க போகுது நிறையா சார். புதுசா இன்னும் நிறைய பேர் புது கட்சியெல்லாம் தொடங்கிட்டு வரப்போறாங்க, வரட்டும் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் இன்னும் அதிரடி காட்சிகள்லாம் வரட்டும் சார். அல்லு சில்லு தானே சார். அல்லு சில்லியா? அந்த அல்லு சில்லு சீன்லாம் இங்கே வேணான்னு தளபதி சொல்லியிருக்காரு சார். ஓ அதை தான் சொல்றாரு. எல்லாத்தையும் தான், அதை தான் கிடையாது. திமுக வைசஸ் டிவிகே, டிவிகே வைசஸ் உங்களுக்கு வந்து திமுக டிவிகே, அதை தவிர மற்றதெல்லாம் அதிமுக, நாம் தமிழர்,
பிஜேபியோ இல்ல அண்ணாமலையோ மற்றும் பல மற்றும் பலர் அவ்வளவுதான். இவங்க எல்லாம் அள்ளு சில்லு மற்றும் பல இல்ல அள்ளு சில்லுன்ற வார்த்தை யாரை குறிப்பிடுறாரு? இல்ல அல்லு சில்லுன்றது இந்த கீழ்த்தரமா வந்து பேசுறது, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து பேச வைக்கிறது, இதெல்லாம் அல்லு சில்லு வேலை. ம்ஹும். புரிஞ்சா? சார் எனி தீசிஸ்க்கு ஒரு ஆன்டி தீசிஸ் வரும் சார். கண்டிப்பா ஒரு ஒரு அரசியல் ஒண்ணு வரும், நிச்சயமா வரும். வரட்டும் சார், ஆமா, ஆனா ஜெயிக்கணும்ல. ரைட். பார்க்க தான் போறோம். பார்ப்போம். பார்க்கலாம். இப்படி பேச்சா பேசிக்கிட்டு இருந்தா நீங்க உட்காந்துருக்காங்க எல்லாரும் வீட்டுல, அதையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பார்ப்போம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு இப்ராஹிம் சார். நன்றி சார்.